Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக்ல இருக்க ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு லினன் சாரியோட ப்ளவுஸ். ஸோ எனக்கு சிம்பிளா இருக்கணும் பேட்ச் ஒர்க் ரொம்ப தெரியக்கூடாது இல்லையா? ஸோ லினன் சாரினா பிளைனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் ஒர்க்கு போட்டால் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான பேட்ச் ஒர்க் தான். நான் இதை பேக் நெக்கை வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், பேக் பார்ட்டு. ஸோ நெக் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆக்சுவல் நெக்கு பேக் நெக்கை விட மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 2 இன்ச்சுக்கு தான் வந்துட்டு பேட்ச் மாற மாதிரி. ஸோ பாட் நெக் வரைவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் பாட் நெக் வரைஞ்சிக்கிறேன். அந்த 2 இன்ச்சஸ் கிட்ட வரும்போது மட்டும் நான் திருப்பி ஒரு பெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் எடுத்துக்கணும். நான் இதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணது அது வந்துட்டு ஒரு கர்வ் மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் எங்கேயாச்சும் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சென்டர் இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் நம்ம பேட்ச் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது இந்த கீழே பா வர மாதிரி, இதன் மேலே பெண்டு வர மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் வந்துட்டு மேலேயே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு, அதாவது ஒரு 3 இன்ச்சஸ்க்குள்ளே வர மாதிரி நான் அங்கே நாட் வச்சுப்பேன். ஸோ அதோட சப்போர்ட்காக. ஏன்னா மோஸ்ட்லி பாட் நெக் போட்டிங்கன்னா நீங்கள் சப்போர்ட்காக நாட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கேன்வாஸில் இதை போட்டுட்டு நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுலேருந்து 1 இன்ச் எக்ஸஸ் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது ஒரு லைனிங் கிளாத்தில் போட்டு அயன் பண்ணிக்கணும். இப்போ அயன் பண்ணி எடுத்தாச்சு. சுற்றி ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி விட்டுட்டு மீதி எல்லா துணியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை வந்துட்டு ஒரிஜினல் மெட்டீரியலோடு ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக லைனிங் அட்டாச் பண்ணுவோம் பார்த்திங்களா? அதே மாதிரி தான். நெக் சைடில் சுருக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் பின் போட்டு அது லைனிங் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இந்த கேன்வாஸில் ஓரமாக நம்ம விட்டோம் பார்த்திங்களா? அந்த 1/4 இன்ச் அதை ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் உள்ளுக்காக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட கீழே வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். அந்த 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா? அந்த ப்ளேஸை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தில், அதாவது ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு பார்த்திங்களா, அது மேலே கேன்வாஸை வச்சு ப்ளேஸ் பண்ணி பின் போட்டுக்கோங்க. நீங்கள் பேக்கில் இருந்து ஸ்டிச் போட கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். கேன்வாஸ் இருக்க இடத்துலேருந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோணமானலாம் இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கில் இருந்து கட் பண்ணிங்கன்னா, ஏன்னா ப்ளவுஸ் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஸ்டிச் போட்டுட்டேன். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டு இந்த பெண்டு வர இடத்துலலாம் நல்லா நாச் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பெண்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த பெண்டு போட்ட இடத்தெல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டாச்சு. ஸோ இந்த எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த கார்னர்லாம் நல்லா உள்ளுக்கு மடித்து விட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அதை பேட்சுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பேக்கில் வந்து அதை நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஸோ அந்த நெக் கார்னர் எல்லாமே நான் வந்துட்டு பேட்ச் வந்துட்டு நம்ம லென்த்துக்கு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதில் எட்ஜு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் எட்ஜு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரியே நீங்கள் ஆப்போசிட் கார்னரும் எட்ஜு ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை டபுளாக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை சென்டராக வச்சு ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு துணி வந்து இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் உள்ளுக்கு போய் நம்ம வந்துட்டு அதை எம்மிங் பண்ணும்போது எம்மிங் பண்ணுற மாதிரி துணி சைடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் மார்க் பண்ண பார்த்திங்களா? குட்டி 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 ப்ளீட்ஸாக எடுத்து நீங்கள் ஊசியில் குத்தி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு போ மாதிரி கிடைக்கும். நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஒரு 4-5 சுற்றி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு தென் அங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேட்ச்க்கான பவு ரெடி ஆகிடுச்சு. நான் சென்டரில் அந்த நூல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக குட்டியாக பீட்ஸ் வச்சு நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோடய லினன் சாரீ வந்துட்டு சில்வர் கலர். ஸோ நான் சில்வர் கலர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். பீட்ஸ் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சென்டராக ப்ளேஸ் பண்ணி நம்ம ஊசி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு லூஸ் இருக்கக்கூடாது, அதுதாங்க முக்கியம். பேட்ச் ஒர்க்கில் வந்துட்டு லூஸ் இருந்தாலே வந்துட்டு அது பேட்ச் ஒர்க்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அது கரெக்டாக இருக்க மாதிரி 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதை பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த போவோட லென்த், அந்த துணி லென்த்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப கிட்டக்க கட் பண்ணிடாதீங்க. நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கெல்லாம் துணி இருந்தால் போதும், அந்தளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்மளோட பேட்ச் ஒர்க். இதே மாதிரி நீங்கள் சிம்பிளான ப்ளவுஸ்க்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.